மேன்மையாக கொண்டு பாரம்பரியமாக ஏறத்தாழ ஒரு 5000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தமிழ் சமூகம் உழவு தொழிலை ஒன்றை மட்டுமே குலவையாக கொண்டு இந்த மண்ணிலே, தமிழ் மண்ணிலே மூத்த குடியாக, மூத்த தமிழர்களாக, சேர சோழ பாண்டியராக, பாண்டியர் மன்னர் வம்சத்திலே வந்த சமூகம் நம்மளுடைய சமூகம். ஆக உழவு தொழில் ஒன்றை மட்டுமே குலதொழிலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சமூகம் இன்னைக்கு அரசியல்ல நம்மளுடைய நிலைமை என்ன? ஏன் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். நம்ம மக்களுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியிலே தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கின்றோம். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கின்றோம். ஏறத்தாழ 2.5 லட்சம் 3 லட்சம் ஓட்டுக்கு மேலாக இன்றைக்கு நாம் இந்த தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். பாராளுமன்ற தொகுதியில நமக்கு சீட்டு கொடுக்கலாம்ல, ஆட்சி அதிகாரத்திலே இங்கே அமர வைக்கலாம்ல, அதெல்லாம் கிடையாது. இந்த சமூகத்துக்கு ஒரு 200 ரூபாய் தூக்கி போட்டா நாய் பின்னாடியே வருவாண்டா. இதுதான் அந்த ஆட்சியாளர்கள் இந்த சமூகத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற பார்வை. இதை முதல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அரசியல் தெளிவு வேண்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறோம். குழந்தைகள் படிக்க வைக்க முடியல. நாம் ஒருத்தர் ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஒரு வேலை வாய்ப்புக்காக இருக்கட்டும், இந்த தொகுதிக்கு, நம்ம பகுதிக்கு, நமது ஊருக்கு தேவையான விஷயங்களை செய்வதாக இருக்கட்டும், ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மக்கள் போய் அங்க பார்க்க முடியுமா? அவர் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசுவாங்களா? ஆக இந்த நிலையெல்லாம் தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும். எத்தனை பேர் நம்மளை சேர்மன் ஆக்கியிருக்காங்க? இன்னைக்கு திமுக, அதிமுக தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். எத்தனை வருஷமா? எத்தனை பேர் நாம் சேர்மன் ஆகியிருக்கின்றோம்? எத்தனை பேர் நம்ம அமைச்சராகிருக்கின்றோம்? இன்னைக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை தொகுதிகளிலே தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான தொகுதிகளில் நாம ஓட்டு போட்டா தான் ஜெயிக்க முடியும். நாம ஓட்டு போட்டா தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். நாம ஓட்டு போட்டா தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும். நாம ஓட்டு போட்டா தான் முதலமைச்சர் ஆக முடியும். நாம ஓட்டு போட்டா தான் பிரதமர் ஆக முடியும். ஆனால் பல ஆண்டு காலமாக ஓட்டு போடுகின்ற சமுதாயமாக மட்டும்தான் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு இருந்து வருகிறோமே தவிர ஆட்சி அதிகாரங்களை பிடிக்கின்ற ஒரு சமுதாயமாக நாம் கிடையாது. அதிகாரத்திலே கிடையாது. அதிகாரத்தில் இருந்தால்தான் நம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். அதிகாரத்தில் நமது பகுதியினுடைய அனைத்து வசதிகளும் வந்து சேரும். அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் தலைநிமிர்ந்து அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னார், அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னார். என்றைக்கு நாம் தேர்தல் அரசியலிலே கையில் எடுக்கின்றோமோ, என்றைக்கு நாம் தேர்தலிலே சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ நாம் வெற்றி பெறுகிறோமோ அன்றுதான் இந்த சமூகத்தினுடைய குரல் சட்டமன்றத்திலே, பாராளுமன்றத்திலே ஒலிக்கும். ஆனா அதற்கான முயற்சியை எடுப்பது கிடையாது. இப்ப என்ன செய்ய போறீங்க? இவங்க எல்லாம் தோக்குற கட்சிகளுக்கு எதுக்குடா நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு நல்லா எடுத்துறீங்களா? உலகின் ரீதியாக இந்த சமூக மக்களை இந்த சமூகத்திற்கு அரசியல் அறிவு இல்லாமல் தொடர்ந்து திராவிட கட்சிகள் இந்த சமூக மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தலில் அங்கே இருக்கின்ற திமுக சொன்னார்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக விதவைகள் இருக்கிறார்கள். விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்த விதவைகள் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இங்கே டாஸ்மார்க், இங்கே இருக்கின்ற மதுக்கடைகள் அதிகமாக இருக்கிறது, மது ஆலைகள் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், முதியோர்கள் அனைவரும் குடிக்கிறார்கள். இந்த குடிப்பதனால் இந்த தமிழ் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததுமே நாங்க டாஸ்மார்க் மூடிடுவோம். நான் கேட்கிறேன், தாய்மார்களை மூடினாங்களா? கனிமொழியம்மா டாஸ்மார்க் மூடிச்சா? இன்றைக்கு திமுக அதிகமா டாஸ்மார்க் கம்பெனி இருக்கிறது. கேட்டா நாங்கள் 1000 ரூபாய் மகளிருக்கு மாதம் கொடுக்கிறோம் என்று சொல்லி 1000 ரூபாய் மகளிர் கொடுத்துட்டு அதே 1000 புருஷன் கொண்டு போய் டாஸ்மார்க் கொடுக்கிறான், புரிய கொண்டு போய். ஆக இந்த நிலைதான் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் வந்து விட்டார்கள், நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி. அப்ப இதெல்லாம் மக்கள் வந்து சிந்திக்க வேண்டாம்.
அப்ப விஷ்ணு முருகேசன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அந்த தொகுதியிலே நிற்கிறார் என்று சொன்னோமானால் அவர் ஜெயிக்கிறார் தோற்கிறார் நமக்கு தேவையில்லை. நாங்கள் இந்த பகுதியிலே இவ்வளவு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் இருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவருக்கு நாங்கள் செலுத்துகின்றோம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பெரும்பான்மையை காட்டுகின்றோமோ, பெரும்பான்மையை நாம் நிரூபிக்கின்றோமோ, ஜனநாயக நாட்டிலே ஓட்டு எந்திரத்தையும் வாக்கு சக்தியை நாம் என்றைக்கு நாம் உருவாக்குறோமோ அன்றுதான் இந்த சமூக மக்களுடைய கோரிக்கை நாம் நிறைவேற்ற முடியும். இல்லாட்டி இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நம்மளுடைய நிலைமை இதுதான். நம்மளுக்கு மேல உயர்ந்து போயிட்டே இருப்பான். அவன் எம்எல்ஏவா, எம்பியாவா, அமைச்சராக, பிரைம் மினிஸ்டரோட இந்த சமுதாய மக்கள் வார்டு கவுன்சிலரோட ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வார்டு கவுன்சிலரோட 4 சமுதாயம் இருக்கிறவங்க நம்ம கிளை செயலாளர் கொடுக்க மாட்டான். அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், 4 சமுதாயம் இருந்துச்சுன்னா அங்க நம்ம கிளை செயலாளர் கூட கிடையாது.